இந்த தேசத்துல இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவைகள்னு 3 ஆணாவை சொல்றாங்க ஐயா. வேற ஒண்ணும் இல்ல. 1 அரசாங்கம், 2வது அதிகாரி, 3வது அரசியல்வாதி. நான் சொல்றேன், இந்த 3 ஆணவமே கிடையாதுயா, ஒரே ஒரு ஈனாதாயா. அந்த ஈனாதாயா என்னோட இளைஞர்கள். அந்த இளைஞர்கள் தாயா இந்த தேசத்தின் சொத்து. இன்னைக்கு உதவும் மனப்பான்மையில முன்னாடி இருக்கிறது யாருன்னு தெரியுமா ஐயா? என்னோட இளைஞன்யா. எதுக்கு சொல்றேன் தெரியுமா? போன மாசம் திருச்சி மாவட்டத்தில் உள்ள கல்லூரிகள்ல இரத்த தான முகாம் நடந்துச்சு. அதுக்கு ஏன் கல்லூரியிலேருந்து 630 பேர் ரத்தம் கொடுத்தான். ஆனா இன்னொரு கல்லூரியிலேருந்து 1100 பேர் ரத்தம் கொடுத்தாயா. என் பையன் என்ன பேசுறான் தெரியுமா? அடுத்த முறை ரத்த தானம் கொடுக்கல, அந்த கல்லூரியை விட நம்ம கூட கொடுக்கணும்னு சொன்னான்டா. அவன் தாங்க இந்த தேசத்தின் சொத்து. அது மட்டுமா, 630 பேர் ரத்தம் கொடுத்தானே, அந்த 630 பேருக்கு சர்டிபிகேட் கொடுத்தாயா. சர்டிபிகேட்னா கொடுக்கத்தானே செய்வாங்க அப்படிங்கிறீங்களா? சர்டிபிகேட் சும்மா கொடுக்க மாட்டாங்க. 630 பேரோட ரத்தத்திலையும் எந்தவித நோய் கிருமி இல்லைன்னா தாயா சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ஒழுக்கத்திலையும் பண்புலையும் சிறந்து நிற்கிறது என்னோட இளைஞன் தானையா. இங்க உள்ள எந்த பொண்ணு வேணாலும், கல்யாணம் ஆகாத பொண்ணுகளை சொல்றேன் தாய்மார்களே, அந்த இளைஞனை தைரியமா நீங்க கல்யாணம் பண்ணலாம். ஏன்னா அவன் ஒழுக்கத்திலையும் பண்புலையும் சிறந்தவையா. அதனாலதான் சொல்றேன், இந்த இளைஞன் இந்த தேசத்தின் சொத்துன்னு. தம்பி, சர்டிபிகேட் கொடுத்தாருங்க, நல்ல வேலை. ரத்தம் சுத்தமானதுன்னு சுத்தமான சர்டிபிகேட் அந்த ஆளு கொடுத்தாரு. அப்படி கொடுக்கணும். ஏன்னு கேட்டா, சர்டிபிகேட் கொடுக்கணும், இறந்தவன் கூட உயிரோடு இருக்கிறன்னு சர்டிபிகேட் வாங்கினா நம்ம நாட்டில் வெட்டுறதை வெட்டினா கொட்டுறதை கொட்டினா தட்டி விடுறான். ஆனா ரத்தம் சுத்தம் இல்லாதவனுக்கு கூட சுத்தமான ரத்தம் தான் ஒரு சுத்தம் இல்லாத மனுஷன் மட்டும் கொடுத்துட்டானா ஒரு பொண்ணோட வாழ்க்கையே சத்தம் இல்லாம போடியா. எல்லாரும் இங்க சொத்துன்னு சொல்றதுக்கு அடிப்படையா ஒரு காரணம் இருக்கு பாருங்க. அதுதான் சார் மனித நேயம். அந்த மனித நேயம் தான் இந்த தேசத்துடைய சொத்து நான் சொல்றேன் சார். இன்னைக்கு வேற எங்கேயும் போக வேணாம், நம்ம புதுக்கோட்டை மண்ணை எடுத்துக்குங்க. இங்க திருவருள் பேரவைன்னு ஒரு அமைப்பு இருக்கு. வருஷத்துக்கு ஒரு முறை இந்த அமைப்பு எல்லாரும் கூடுவாங்க. இதோடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரம்ஜான் அன்னைக்கு எல்லா இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் மசூதிக்கு போவாங்க, ஃபாதர் முதற்கொண்டு. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எல்லா இந்துக்களும் முஸ்லீம்களும் சர்ச்சுக்கு போவாங்க. பொங்கல் அன்னைக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பொங்கல் கொண்டாடுவாங்க. கொண்டாடுறது மட்டும் இல்ல சார், எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போட பரிமாறிக்குவாங்க. இங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க பரிமாறிக்கிறது பொங்கல் மட்டும் இல்ல, மதங்களை தாண்டிய மனித நேயம். சொன்னா அந்த மனித நேயம் தான் சார் இந்த தேசத்தோட சொத்து. சகோதரி சொல்றாங்க மனிதநேய சொத்து, மனிதநேய சொத்துன்னு. நல்லா சொன்னா, கந்தன் நாடு வளர்த்தான், அதை காதர்பாய் வாங்கி அறுத்தார், அந்தோனியோ சமைத்து ருசித்தார், இவர்களுக்குள் இவையெல்லாம் ஒத்து போனது, ஆனால் இவர்களுக்குள் இருந்த மனிதநேயம் மட்டும் ஏன் செத்து போனதுன்னு கேட்டானே. யா எதுக்கு கேட்டா? உங்களுக்கு சுனாமினா என்ன சார் ஞாபகம் வரும்? எத்தனையோ உயிரை எடுத்துக்கிட்டு போச்சே இந்த படுவாவி பைய சுனாமி, அப்படின்னு தான் சார் உங்களுக்குலாம் ஞாபகம் வரும். சுனாமியால எத்தனையோ பேர் கண்ணீர் சிந்திக்கு நின்னாங்க. ஆனா ஜாதியை பார்க்காம, மதத்தை பார்க்காம, மொழியை பார்க்காம அவங்க கண்ணீரை துடைக்கிறதுக்கு எத்தனையோ திசையிலிருந்து நீ நான் போட்டி போட்டுக்கிட்டு வந்தாங்க பாருங்க. அங்க நிக்குது சார் எங்க மனித நேயம். அதே சுனாமி வந்த பொழுது வந்த செய்தியை நீங்க பார்க்கல போல. உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு கைய கொடுத்தவெல்லாம் கையில இருக்க வளையலையும் கை செயினையும் இருக்கிற பணத்தையும் உருவிக்கிட்டு போனானே, அப்படிப்பட்ட மனிதநேயமா உங்களுக்கெல்லாம் சொத்து? இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒரு கிராமத்துல பட்டாசே வெடிக்கிறது இல்ல. ஏன்? பட்டாசு வாங்க காசு இல்லாததுனாலயா? இல்ல பட்டாசு வெடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாதனாலயா? இல்ல சார், அங்க பறவைகள் சரணாலயம் இருக்கு. வெளிநாட்டில இருந்து வர்ற பறவை எல்லாம் திரும்பி போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் சந்தோஷமாகவும் அமைதியா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் மனுஷன் தான் சந்தோஷத்தை அழிச்சுக்கிட்டு அந்த பறவைக்காக வாழ்றான் சார். அந்த மனித நேயம் தான் சார் இந்த தேசத்தோட சொத்து. அற்புதம், அற்புதம். பறவைகள் கூட சாகக்கூடாதுங்கிறதுக்கு கூட இந்த நாட்டில் இடம் இருக்குது. ஆனா இலங்கையில தமிழினத்தை குருவி மாதிரி சுட்டு கொண்டுகிட்டு இருக்கான். ஒரே நாள்ல 3600 பேரை கொள்றான். அதுல 700 பேர் குழந்தைகள். அவன் யாரும் கிடையாது, தமிழன். தொப்புள் கொடி பந்தம், கேட்க நாதி இல்ல. மனிதநேயத்தை பத்தி பேசுறீங்க. வாழ்க மனிதநேயம்.
ஐயா, இன்னைக்கு தன்னம்பிக்கையில தலை சிறந்து நிக்கிறது யார் தெரியுமா ஐயா? என்னோட இளைஞன்யா. எதுக்கு சொல்றேன் தெரியுமா? நம்ம திருச்சியில திருவானைக்காவல்னு ஒரு ஊருங்க ஐயா. அங்க இந்திரான்னு ஒரு பொண்ணு, அவங்க குடும்பத்துல மொத்தம் 8 பேருங்க ஐயா, குழந்தைங்க. அதுல மூத்த பெண் குழந்தை இந்த இந்திரா. என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? ஜப்பான், மலேசியா, சிங்கப்பூர் இப்படிப்பட்ட நாடுகள் 65 நாடுகள் கலந்துகிட்ட ஆசிய லெவலான விளையாட்டு போட்டியில 4 போட்டியில கலந்துக்கிட்டாங்க ஐயா. 4 போட்டியிலையும் தங்கம் வாங்கியிருக்காங்க. இது என்னடா பெரிய பிரமாதம்னு கேக்குறீங்களா? அந்த பொண்ணுக்கு ஒரு கால ஊனம்யா. அந்த பொண்ணுக்கு ஒரு கால ஊனம். 3 வயசுல போலியோல பாதிக்கப்பட்டு தன்னோட காலை பறி கொடுத்திருக்காங்க. அப்ப நிருபர் கேட்கிறாரு, அம்மா உன்னோட இந்த வெற்றிக்கு என்ன காரணம்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, வறுமையும் மற்றவங்களோட பரிதாப பார்வையும் தான் என்னை ஜெயிக்க வச்சுன்னு சொன்னாலே. அவன் தான் சார் தன்னம்பிக்கையின் வித்து. அதனாலதான் அடிச்சு சொல்றேன், இந்த தேசத்தின் சொத்து இளைஞர்கள்னு. இப்படிப்பட்ட இளைஞர்கள் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒரு அம்மா வந்துட்டு ஒரு பயலை போயிட்டு ஒரு 100 கிராம் பாசி பருப்பு வாங்கிட்டு வர பக்கத்து தெரு கடையிலன்னா வாங்கிட்டு வர மாட்டேங்கிறான். ஆனா 6வது தெருல இருக்கிற அஞ்சலியா 6 செகண்ட்ல போய் பாக்குறானே. அப்படிப்பட்ட இளைஞர்கள் இந்த தேசத்துல இருந்து கொண்டு தானே இருக்கிறாங்க. ஐயா, இவர் சிலரை பத்தி சொல்றாரு, நான் பலரை பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். ஐயா, இன்னைக்கு நன்றி உணர்ச்சி யாருக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறியா? நன்றி உணர்ச்சிங்க ஐயா என்னோட இளைஞன்ட்ட தான் இருக்கு. நோயல் ஜோசப் இருதயராஜன் ஒருத்தர் தன்னோட பள்ளி படிப்பை இந்தியாவில் படிச்சாரியா. தன்னோட பள்ளி படிப்பை இந்தியாவில் படிச்சாரு. தன்னோட கல்லூரி படிப்பு முழுவதையும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்காரு. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நிர்வாகம் கேக்குது அவர்கிட்ட, ஐயா நீங்க மிகப்பெரிய ஒரு கல்வியாளர், அதனால இதே கல்லூரியில சேர்ந்து நீங்க பேராசிரியரா பணியாற்றினா உங்களுக்கு எத்தனை லட்சம் சம்பளம் வேணாலும் தரங்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா ஐயா? எனக்கு அடிப்படை கல்வியை தந்தது எனது இந்திய தேசம், எனவே எனது அறிவு முழுவதும் இந்திய மாணவர்களுக்கு மட்டும்தான் பயன்படும் சொன்னாரே. அவரோட நன்றி உணர்ச்சி என்னோட இளைஞனை தவிர வேற யாருக்கும் யாருக்கும்? இன்னைக்கு எல்லா துறைகளிலும் இளைஞர்களின் ஆட்சியா, அதற்கு இசை புயல் ஏஆர் ரகுமானே சாட்சி. இன்னைக்கு இருக்கிற இந்த இந்திய பெருங்கடல்ல கோடிக்கணக்கான முத்துக்கள் கொட்டி கிடக்கியா, அத்தனையும் அள்ளி பாருங்க. நான் சொன்ன இளைஞர் சொத்துக்கள் யாவுங்க. அதனாலதான் சொல்றேன், இளைஞர்கள் தான் இந்த தேசத்தின் சொத்துக்கள் சொத்துக்கள் சொத்துக்கள். இன்னைக்கு மனிதநேயத்தை எடுத்துங்க ஐயா, அதுல முன்னாடி நிக்கிறது யாரியா? என்னோட இளைஞன்யா. 2 மாசத்துக்கு முன்னாடி ராஜஸ்தான்ல ஒரு சம்பவம்யா. குஜார் இன மக்கள் அப்படிங்கிறவங்க தங்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கணும்னு ஒரு அமைதியான போராட்டத்தை நடத்துறாங்க ஐயா. அந்த நேரத்தில் கலவரக்காரர்கள் அதை கலவரமா மாத்தி ஒரு குஜார் இன பெண்ணை நிர்வாணமா ரோட்ல விரட்டுறாங்க ஐயா. யாருமே முன்வல்லையா. ஒரே ஒரு இளைஞன் முன் வந்தான், தன்னோட ஆடைகளை கலட்டி கொடுத்து அந்த பொண்ணோட மானத்தை காப்பாத்தினான் ஐயா. அன்னைக்கு கொடிய காத்தது ஒரு குமரன்யா, அவனோ இளைஞன். இன்னைக்கு இந்த பொண்ணோட மானத்தை காப்பாத்தினதா என்னோட இளைஞன்யா. இல்ல அவன் பொண்ணோட மானத்தை காப்பாற்றியவன் அல்ல, இந்த இந்திய மண்ணோட மானத்தை காப்பாற்றியவன் என்று நான் கருதுகிறேன். காரணம், இன்றைக்கு இளைஞன் என்று சொன்னால் சிம்மரனின் இடையை பார்ப்பார்களா, இல்லை நமிதாவின் நடையை பார்ப்பார்களா, கவர்ச்சி உடையை பார்ப்பார்களா என்று ஒரு நடிகை ஆடையை களைந்தால் அதை மட்டும் பார்க்கக்கூடியவர்கள் தான் இளைஞர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலே ஒரு பெண்ணின் ஆடை களைந்த உடனே தான் உடுத்தி இருந்த ஆடை எடுத்து அவளுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த இளைஞன் பாராட்டத்தக்கவனே. ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, அப்ப சரிகாஷா போன்ற பெண்களின் சாவுக்கு யார் காரணம்? ஐயா நான் ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு ஊருப்பட்ட இளைஞன் உருப்பட்டுக்கிட்டு இருக்கா ஐயா. அவனை தலையில தட்டி உட்கார வைக்காதீங்க, முதுகுல தட்டி தூக்கி விடுங்க ஐயா, அப்பதான் முன்னேறுவான். அதனாலதான் சொல்றேன், இளைஞர்கள் தான் இந்தியாவின் சுவாசம். அவர்கள் இன்று இயங்காதியா இந்த தேசம். இந்த இளைஞர்கள் தான் என்னோட சொத்து. ஒரத்தநாடு தெற்கு கோட்டையை சேர்ந்த சுந்தரி என்ற பெண்ணை மேடை கிடைக்கின்றோம். இந்த சுந்தரி என்ற இந்த பெண் ஒரத்தநாட்டுக்கு பக்கத்தில் கூட தெற்கு கோட்டையை சேர்ந்தவர். இவருடைய கணவர் பெயர் முகமது இக்பால். அவரை திருமணம் செய்து கொண்டார். ஆனால் திருமணம் செய்ததற்கு பின்னால் தான் தெரிந்தது அந்த இவருடைய கணவர் ஏற்கனவே வேறொரு பெண்ணை திருமணம் செய்துவிட்டு மீண்டும் இவரை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டார் என்று. அப்படிப்பட்ட கணவரோடு 2 ஆண்டுகள் வாழ்ந்தார், கஷ்டப்பட்டார். ஆனால் அவர் இந்த சுந்தரியை விட்டுவிட்டு வேறொரு சுந்தரியை தேடிக்கொண்டு மீண்டும் சென்று 3ஆவதாக இன்னொரு திருமணம் செய்து விட்டார்.
இன்றைக்கு இவர் அனாதையாக இருக்கின்றார். கையிலே இந்த பெண் குழந்தையை வைத்துக்கொண்டு இவர் இன்றைக்கு வாடிக்கொண்டிருக்கின்றார். இதில் வேடிக்கை என்னன்னா, ஒரு கையில கணவனும் இல்லை, இன்றைக்கு ஆதரவற்ற நிலையில் நிற்கின்றார். இந்த குழந்தையை காப்பாற்ற வழி இல்லை, எப்படி வாழப்போகிறோம் என்று இவர் இதயம் ஒடிந்து உட்கார்ந்திருக்கின்றார். இதயம் உடைந்து உட்கார்ந்திருக்கின்றார். அதனால் தான் இவர் இதயம் சுருங்கி விட்டது போலும். அவர் இதயத்தில் இருக்கக்கூடிய வாழ்வுல இன்னைக்கு ஒரு பாயிண்டை தவிர வேறு எதுவுமே வேலை செய்யல. அந்த இதயத்தில் இருக்கக்கூடிய வாழ்வுகள் வேலை செய்யவில்லை. வாழ்வு வேலை செய்யவில்லையா, இல்லைக்கு இறைவன் இவருக்கு வாழ்வையே தரவில்லையா? நல்ல வாழ்வையும் கொடுக்கவில்லை, நல்ல வாழ்வையும் கொடுக்கவில்லை என்று அனாதையாக நின்று கொண்டிருக்கின்றார். இப்ப என்னைக்கு நான் எத்தனை காலம் உயிரோடு இருக்க போறேன்? நான் இறக்கிறத பத்தி கவலை இல்லை, ஆனா இந்த குழந்தையை வச்சியா நான் எப்படி காப்பாற்ற போறேன் அப்படின்னு இந்த பெண் இன்றைக்கு என்னுடைய குழந்தை அனாதையாகி விடும் போல இருக்கிறது என்று அழுது கொண்டிருக்கின்றார். அதனால் எனக்கு ஒரு பெட்டி கிடையாது வச்சு கொடுங்க என்று இந்த அரட்டை அரங்கத்தின் நேயர்களுக்கு முன்னால் தன்னுடைய கோரிக்கையாக இவர் வைக்கின்றார். இப்படிப்பட்ட கணவனால் கைவிடப்பட்ட இந்த பெண்ணை கணவன் வேண்டுமானால் இப்படிப்பட்டவர்களை கைவிடலாம், ஆனால் கடவுள் யாரையும் கைவிடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதில்லை என்று நம்முடைய நாகூர் அனீஃபா அவர்கள் ஒரு பாடலில் பாடியதை போல எல்லாம் வல்ல இறைவன் இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் இவருடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் நல்லா என்று கேட்டு இவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் உடைய அருளால் யாராவது மனமு வந்து இந்த பெண்ணுடைய வாழ்க்கைக்கு, இந்த இளங்குழந்தையுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதை இந்த அரட்டை அரங்கத்தின் மூலம் எங்கள் கோரிக்கையாக வைக்கின்றேன். தாஜ்மஹால் குடும்பங்களுடைய நிறுவனர் சஃபீலா அவர்கள் இவருடைய குடும்பத்துக்கு இந்த பெண்ணுக்கு அந்த பெட்டி கடை வைப்பதற்கு 10,000 ரூபாய் தருகிறேன் என்று சொல்லியிருக்கின்றார். சவரிமுத்து அருள்தாஸ் அறக்கட்டளையின் சார்பாக ரவிச்சந்திரன் அவர்கள் எவ்வளவு 15,000 ரூபாயை இந்த பெட்டிக்கடை வைத்து உதவ வேண்டும் என்று சொன்ன உடனே தருகின்றார். ஆக்ஸ்போர்ட் கேட்டரிங் காலேஜ் சுரேஷ் அவர்கள் 5,000 ரூபாய் தருகின்றார். சக்தி அவர்கள் 5,000 ரூபாய் கொடுக்கின்றார். 10, 15, 25, 5, 30, 5, 35 இதை கூட்டினால் 8. எல்லா புகழும் அந்த இறைவனுக்கு எட்ட வேண்டும் என்று கூறி இறைவனுக்கே நன்றியை செலுத்துகின்றேன். டீம் ஹாஸ்பிட்டல் சலீம் அவர்கள் இந்த குழந்தையின் எதிர்காலத்தை மனதில் வைத்து அந்த பெண் இந்த குழந்தையுடைய தாயார் தன்னுடைய இருதயத்திலே இப்படி ஒரு கோளாற்றில் இருந்தாலும் அவருக்கு முழு ட்ரீட்மெண்ட்டையும் கொடுத்து அவரை காப்பாற்றுவதன் மூலம் இந்த குழந்தையை தன்னால் வாழ்நாள் முழுவதும் காப்பாற்ற முடியும் என்பதை சலீம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அவருக்கு என்னுடைய மனதார நன்றியை தெரிவிக்கின்றேன்.